ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து டே 35 பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ எந்த லேகிங்கும் இல்லை. இன்றைக்கி பயங்கர ஹெக்டிக் டே தான். பட் அப்படி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. செம்மையாக ஸ்வெட்டிங் அப்படியே கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. அப்படியே தலையில் என்னமோ கங்கை இருந்து அப்படியே ஊற்றுற மாதிரி உடம்பு ஃபுல்லாக பயங்கர வேர்வை. ஸோ பரவாயில்ல, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரிங்கிற மாதிரி இந்த ஸ்வெட் வரணும், இது வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? இன்றைக்கி வந்து ரேடியோவில் வந்து தினமும் எஃப்எம் ரெயின்போவில் தென்கட்சி சுவாமிநாதனுடைய ஏதாவது ஒரு சின்ன கதை, ஒரு கருத்து அது போடுவாங்க 7:30க்கு கரெக்டாக. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இன்றைக்கி அவர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் போகணும், டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ரெட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு. அது என்ன ரெட் அப்படின்னா, ஆர் மீன்ஸ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் வந்து இ மீன்ஸ் எக்ஸசைஸ், டி மீன்ஸ் டயட். இது மூணையும் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணோன்னா, ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் இருக்கிறது, இது மூணையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் அப்படிம்பார். ஸோ அந்த இ ஃபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம். யோகாவாக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், வந்து வாக்கிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், ஜூம்பாவாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஏரோபிக்ஸாக இருக்கலாம். எல்லாமே எக்ஸசைஸ் தானே. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புல உள்ள அத்தனை பார்ட்டுக்கும் நாம் ஒரு எக்ஸசைஸை கொடுத்தே தீரணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கேட்டுட்ருக்கும்போது, அந்த காலத்தில் வந்து இந்த தோள்பட்டை வலியோ முட்டி வலியோ அதெல்லாம் வந்து அவ்வளோவா வராது. ஏன் அப்படின்னா, அந்த கால லேடிஸ்க்கு இருந்த ஒர்க்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒர்க்ஸு. ஏன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி பைப்பை திறந்தால் தண்ணி வருது. அந்த காலத்துலலாம் நாம் கிணத்துல சேர்ந்து தான் தண்ணி எடுப்போம். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து கிணறுனா என்னன்னு காட்டணும் நம்ம, அப்புறம் தண்ணி சேர்ந்துருதுன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு எக்ஸசைஸ்லேயே அவங்க இருந்ததுனால அவங்க அதிகமாக சாப்பிட்டா கூட பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேட்டாவோ இதுவாவோ அக்யூமுலேட் ஆகலை. இன்றைக்கி வந்து அப்புறம் இந்த உலக்கையெல்லாம் குத்துவாங்கல்ல, இடிப்பாங்க, அதெல்லாம் வந்துமே இந்த இடுப்புக்கு கைக்கு இப்படி போயிட்டு வர்றது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட இப்படி போட்டு கிடப்போம். அப்புறம் இந்த தயிர் மத்து வச்சு இப்படி கிடப்பாங்க. இது எல்லாமே வந்து, அப்புறம் அம்மி இப்படி ஆட்டுறது, இதெல்லாமே வந்து கைக்கு வந்து எக்ஸசைஸ். அதாவது அந்த காலத்தில் எக்ஸசைஸும் இருந்துச்சு, அதே சமயம் அவங்க ஃபுட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காலத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சுவிட்சு, மிக்சியில் ட்ரு எல்லாமே முடிஞ்சிடுது. பட் அதுக்கே நாம் வந்து ஆள் வைக்கிறோம், இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், எத்தனையோ இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாம் வந்து உடம்புக்கு அதிக அளவு வேலை கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? உடம்பு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேட்டெல்லாம் எங்கெங்கே போய் அக்குமுலேட் ஆகுமோ ஆகும் இல்லையா? அதனால தான் அவர் அந்த ரூலை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸசைஸு அப்புறம் டயட்டு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கலோரியை கரைக்கும்போது நமக்கு கஷ்டப்பட்டு யோகா பண்ணியிருப்போம், 1 hour பண்ணியிருப்போம். நம்மளோட வாட்சில் பார்த்திங்கன்னா 150 கலோரி கரைச்சதாக காமிக்கும். 2 குலோப் ஜாமுன் சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போயிடும், 1 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா முடிஞ்சே போயிடும். ஈஸியாக ஒரு 2000 கலோரி உள்ள ஒரு மீலை வந்து டபாக்னு உள்ளே முழுங்கிடுவோம், எந்த கஷ்டமும் பட மாட்டோம். ஆனால் அந்த 2000 கலோரியை கரைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவர் சொல்லும்போது கேட்டுச்சு. எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? பட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு ஒரு பால்கோவாவை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்கான மனக்கட்டுப்பாடு நமக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நாம் கொடுக்குற லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம் இல்லையா? அது மாதிரி பின்னாடி நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே நம்ம உடம்புக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த காலங்களில் நிறையா வாக்கிங்கு,
எங்கே போனாலும் இப்போ மாதிரி பைக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ இருந்துச்சுனாலும் அப்பா கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும், அதில் குழந்தைய முன்னாடி வச்சுட்டு ஒரு கூடை மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த கூடையில் குழந்தைய உட்கார வச்சுட்டு அப்பா ஓட்டிகிட்டு போவார். ஆஃபீஸ்லேருந்து வர்றது அப்படின்னா அந்த மாதிரி வருவாங்க. இந்த காலத்தில் எல்லாமே பைக்கு, காரு, நாமளே எங்கேயாவது போகிறதா இருந்தால் டக்குன்னு ஒரு ஓலாலாம் புக் பண்ணுறோம். பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கா, இருந்தால் கூட நடந்து போய் போகிறதுக்கு சங்கடப்படுறோம் இல்லையா. ஏதாவது நம்ம ஒரு இன்னொன்று நான் இன்றைக்கி கவனித்த ஒரு விஷயம், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 4 வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டோட வேலை 5 வீட்டு வேலையை பார்க்குறாங்க. ஒரு 8 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா 1 மணிக்கு போயிடுறாங்க. 9, 10, 11, 12, 1, 5 ஹவர்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டில் யாரையும் அவங்க வேலைக்கு வைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டு வேலையை அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர்னால 6 வீட்டு வேலையை பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம ஒருத்தரால் ஏன் நம்ம வீட்டு வேலையை பார்க்க முடியல, உடனே நம்ம ஆள் வைக்கிறோமே அப்படின்னு ஒரு இது தோணுச்சு. எங்கள் வீட்டில் யாரும் ஆள் இல்லை, இருந்தாலும் வேலைகளை தள்ளி போடும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது இது வந்து தோணுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவர் தென்கட்சி சுவாமிநாதனோட அந்த ரெட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ளே தோணின ஒரு விஷயம். சரி, அதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 35 முடிச்சிட்டோம். ஸோ அங்கே போய் நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சார்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ சார்ட்டில் இன்றைக்கி இது வந்து லாஸ்ட் கட்டம், இது முடியுது 35. 35 முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. சூப்பர். Okay friends, see you tomorrow. Bye.